இந்த இடுப்பில் கட்டிய துண்டை உதறி தோளில் போட வைக்கிறதுக்கு திராவிட இயக்கம் 100 வருஷம் போராடி இந்த மண்ணை பக்குவப்படுத்தி வச்சு. நீங்க ஒரு கூட்டத்துல பேசுறீங்க, முதல்ல ஒரு மைக்கு எப்படி இருக்கும்னு செக் பண்ண மாட்டீங்களா? உங்களுக்கு உங்களை ப்ரொமோட் பண்ணிக்கணும், ரீல்ஸ் எடுக்கணும், அதுக்கான ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை உருவாக்கணும். அதுக்கு ஒரு பெரிய சுந்தரா டிராவல்ஸ் மாதிரியே இன்னொரு பஸ்ஸை எடுத்துக்கிட்டு நீங்க வந்திருக்கிறீங்க. அனைவருக்கும் வணக்கம். கடந்த சனிக்கிழமை ஒரு மிகப்பெரிய காமெடி ஷோவை, ஒரு ஃபன் ஷோவை நடத்தி முடிச்சுட்டு போயிருக்காரு நடிகர் விஜய். அதற்கு அவர் அரசியல் கட்சின்னு ஒரு பேர் வச்சு, இது அரசியல் கட்சியினுடைய பிரச்சார கூட்டம்லாம் பேர் வச்சுக்கிட்டு, ஆனால் அந்த நிகழ்ச்சி முழுவதும் பாருங்க, அந்த வண்டி மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆடுறது, லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது மாதிரியான சினிமாத்தனமான விஷயங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு போயிருக்காரு. இப்போ அது இல்லை பிரச்சனை. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுகவினுடைய தலைவரே என்னை ஒரு எதிரியா கருதுறாங்க, முப்பெரும் விழாங்கிற பேர்ல என்னை குறித்து தான் பேசுறாங்க, பாருங்க அவங்க என்னை எதிரியா நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய அறிக்கை ஒன்றை விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு. புதிய எதிரிகள் அப்படின்னு கோடிட்டு காமிச்சது என்னதான் அப்படின்னு விஜய் கிளைம் பண்ணிக்கிறாரு. விஜயனுடைய இந்த நிலைமை எப்படின்னா, திமுக தன்னை எதிரின்னு நினைச்சிட்டா போதும், எப்படியாச்சும் திமுக என்னை எதிரினாவது நினைக்கணும் அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் அவருடைய இந்த அறிக்கையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் பொதுவாகவே அவர்களுடைய ஒற்றை நோக்கம் என்னவா இருக்குன்னா, திமுக கூட்டணி கட்சிகளை தவிர மற்ற அனைவரும் எப்படியாவது திமுக தன்னை எதிரியா கருதிடணும்னு நினைக்கிறாங்க. பாஜகவானா திமுக நாங்க திமுக எப்படியாவது பாஜகவை எதிரியா கருதணும், திமுக எப்படியாவது அதிமுகவை எதிரியா கருதணும், அதே போல நாம் தமிழரை எதிரியா கருதணும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த விஜய் கட்சியினர் அவங்க தங்களை எதிரியா கருதணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா திமுக எப்போதுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய, சுயமரியாதைக்கு ஆபத்து வரக்கூடிய, மாநில உரிமைகளுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும், அந்த தத்துவங்கள் அனைத்தையும் திமுக தன்னுடைய எதிரியாக கருதும். அப்படி பார்க்கும்போது விஜய் இன்னைக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். என்னன்னா, எனக்கு அந்த கூட்டத்தை பார்க்கும்போது, அந்த ரசிகர்களை பார்க்கும்போது முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அதில் விஜய் அந்த வண்டியில் வரும்போது அவர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த கூட்டத்தில் நின்று இந்த துண்டை தூக்கி அவர் மேலே வீசுறாரு. விஜய் அங்கேருந்து அதை வாங்குறாரு. அதே போல் அந்த கூட்டத்தில் வந்திருந்தக்கூடிய பலரும் துண்டை தூக்கி வீசக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதை விஜய் வாங்குறாரு. இந்த பழக்கத்தை, இது எவ்வளோ ஒரு அநாகரிகமான செயலாக இருக்கோ, இந்த பழக்கத்தை இந்த ரசிகர்களுக்கு விதைச்சது யாரு? விஜய் தான். அவர் தான் முதல்ல இந்த துண்டை சுற்றி அப்படி தூக்கி வீசுறதை பழக்கி விட்டாரு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தற்குறித்தனமாக அவங்க இதே போல மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர்ல இருந்து எல்லாருமே துண்டை தூக்கி வீசக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க. இந்த இடுப்பில் கட்டிய துண்டை உதறி தோளில் போட வைக்கிறதுக்கு திராவிட இயக்கம் 100 வருஷம் போராடி இந்த மண்ணை பக்குவப்படுத்தி வச்சிருக்கு. இங்க சாதாரணமாக எல்லாரும் துண்டு போட்டுற முடியாது, சாதாரணமாக எல்லாரும் செருப்பு போட்டுற முடியாது, ரோட்டில் நடக்க முடியாது. இதையெல்லாம் உடைச்சு மேடையில் ஏறி நின்று துண்டு போட வச்சு அவர்களேன்னு சொல்ல வச்சு இப்படி நமக்கான சுயமரியாதையை, அங்கீகாரத்தை அரசியல் வழியில் பெற்றுக் கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ இன்னைக்கு விஜய் ஆர்எஸ்எஸ்னுடைய பிஜேபியினுடைய ஆளாக இங்கே இறக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான முதல் அடையாளமே நம்ம எப்படி நம்முடைய அடையாளங்களாக, நம்முடைய சுயமரியாதையினுடைய அடையாளங்களாக பார்க்கக்கூடிய துண்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை தூக்கி வீசுறதும், அதை அந்த தொண்டர்களை தூக்கி வீச உற்சாகப்படுத்துறதும், இதெல்லாம் சங்கித்தனமான ஒரு செயல். ஏன்னா எல்லாரும் துண்டு போட முடியாதுன்னு இருந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட உயர் வகுப்பினர் என்று சொல்லக்கூடியவர்கள் மட்டுமே துண்டு போட முடியும்னு இருந்த சூழல்ல எல்லோரையும் துண்டு போட வச்சு அதை சுயமரியாதையின் அடையாளமாக மாற்றி அனைவருக்கும் உரிமையை பெற்றுக் கொடுத்தது திராவிட இயக்கம். ஆனா இந்த மாதிரி துண்டை சுத்தி இப்படி வீசுங்க, இது ஒரு டான்ஸ் ஸ்டைலு, அப்படி ஆள போறான் தமிழ் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இது ஒரு சுயமரியாதையை, தமிழர்களினுடைய பண்பாட்டை சிதைக்கிற ஒரு செயல். அதே மாதிரி அது மட்டும் கிடையாது, அந்த ரசிகர்கள், அந்த கூட்டத்துக்கு வந்த ரசிகர்களினுடைய செயல்பாடுகளை பாருங்களேன். ரோட்டில் ஒருத்தர் போகிறாரு, நான் அவசரமாக போகணும், எனக்கு வழிவிடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் வழிவிட முடியாது. நாங்கள் விஜயை பார்க்க தான் வந்திருக்கோம். நான் என்ன சொல்கிறேன்,
சாலை ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஒரு செலிபிரிட்டி வந்திருக்காரு, சாலை ஒரு 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 சின்ன நெருக்கடி ஏற்படுறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா, ஒருத்தர் அவசரமா போணும்னு கேட்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட, ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய ரசிகர்கள் எப்படி நடந்துக்கணும்? நாங்க கொஞ்ச நேரத்துல முடிச்சிடுறோம். உங்களுக்கான வழிய ஏற்பாடு படுத்தி தந்துடுறோம். இப்படி ஏதாவது சொல்லியிருந்தா பரவால்ல. அது எதையும் செய்யாம, அவங்களுக்கு அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, நாங்க வழிவிட முடியாது. மிரட்டல் தொனியில, ஒரு ஆதிக்க மனப்பான்மையில ஒரு ஒரு பேச்சு. இந்த பேச்சு எங்கிருந்து வருது? அதுவும் அந்த தற்குறி கூட்டத்தின் தலைவனிடத்திலிருந்து தான் வருது. அது மட்டும் இல்ல. இது ஒரு சம்பவம். அடுத்து முக்கியமான சம்பவம் என்ன? டான்ஸ் ஆடுற வீடியோவ நம்ம பார்த்திருப்போம். யார் டான்ஸ் ஆடுறான்னா, ஸ்டேஜுக்கு மேல, வண்டிக்கு மேல ஏறி நின்னு விஜய் டான்ஸ் ஆடினாரு. அதே போல ரோட்ல இருக்கக்கூடிய என்டிடிவி அந்த நிருபரா இருக்கக்கூடிய ஒருத்தர், அவரு அந்த ரிப்போர்ட் பண்றாரு. லைவ்ல என்டிடிவிக்கு அங்க நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்றாரு. அந்த சமயத்துல அவரு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு, இந்த தம்பி டான்ஸ் ஆடுறாப்ல. அந்த தம்பி டான்ஸ் ஆடுறது மட்டும் பரவால்ல. அவருக்கு போய் உங்க கட்சியினுடைய துண்ட தூக்கி போத்த போறாப்ல. அப்போ அந்த அந்த வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளம் ஃபுல்லா வைரல் ஆகி நேஷனல் மீடியாலலாம் ட்ரெண்ட் ஆயிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஏதோ ஒரு அறியாமையில ஒரு தம்பி அப்படி டான்ஸ் ஆடுறாருன்னே வச்சுக்குவோம். ஒரு வாதத்துக்கு, ஒரு பேச்சுக்கு. ஆனா, அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தருக்கு கூட இது தவறென்றோ, இது இப்படி செய்யக்கூடாதுன்னோ சொல்றதுக்கு அங்க ஆள் இல்ல. அந்த தம்பிய தடுக்கிறதுக்கோ, நிறுத்துறதுக்கோ யாருமே முயலல. அப்போ ஒட்டுமொத்த ஒரு கூட்டத்தையும் அரசியல் படுத்தாம, அரசியல் பக்குவப்படுத்தாம, ரசிக மனப்பான்மையில விஜய் அவர்கள் இப்படி இந்த தமிழ்நாட்டு மக்கள் இத்தனை ஆண்டு காலம் கட்டி வைத்திருக்கக்கூடிய சுயமரியாதை மிக்க அந்த வழிகளை எல்லாம் கெடுத்துட்டு வர்றார். அது மட்டும் கிடையாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, அவரே சில கேள்விகள்லாம் கேட்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க ஒரு கூட்டத்துல பேசுறீங்க. முதல்ல ஒரு மைக் எப்படி இருக்கும்னு செக் பண்ண மாட்டீங்களா? நீங்க திமுக உங்கள எதிரியா கருதணும்னு நினைக்கிறீங்கன்னா, திமுக உங்கள எப்ப எதிரியா கருதும்? நீங்க ஒரு கருத்த முன்வைக்கிறீங்க. அந்த கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதா? இல்ல அந்த கருத்தில் எங்களுக்கு மாறுபாடு இருக்குன்னா, நாங்க உங்கள எதிரியா கருதுவோம். ஆனா, நீங்க என்ன கருத்து முன்வைக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு மைக்கு, ஆடியோ செட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அந்த ஆடியோல இருந்துகிட்டு நீங்க பேசுறீங்க. அப்போ நீங்க பேசக்கூடிய கருத்து, நீங்க சொல்ல வருகிற செய்தி மக்களுக்கு போய் சேரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற ஒருத்தர், முதல்ல செக் பண்ணியிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மைக் தான். ஆனா உங்களுக்கு நோக்கம் மக்கள அரசியல்படுத்துறதோ, மக்கள் கிட்ட அரசியல் கருத்துக்களோ சொல்றது இல்லையே. உங்களுக்கு உங்கள ப்ரமோட் பண்ணிக்கணும், ரீல்ஸ் எடுக்கணும், அதுக்கான ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம உருவாக்கணும். அதுக்கு ஒரு பெரிய சுந்தரா டிராவல்ஸ் மாதிரியே இன்னொரு பஸ்ஸையும் எடுத்துக்கிட்டு நீங்க வந்திருக்கிறீங்க. ஆனா, நான் ஒரு ஒரு சின்ன ஒரு வட்டச் செயலாளர் திமுகலயோ இல்ல மற்ற அரசியல் கட்சிகள்லயோ ஒரு கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா, அவரு முதல்ல மைக் செட்டுக்காரன புக் பண்ணுவார். அவர்கிட்ட ஆடியோலாம் நல்லா இருக்கணும்ப்பா, ஸ்பீக்கர் கரெக்ட்டா செட் பண்ணிரு. இதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா குடுப்பாங்க. ஏன்னா, வரக்கூடிய விருந்தினர்கள் நடத்தக்கூடிய நிகழ்வுல சொல்லக்கூடிய கருத்துகள் மக்கள போய் சேரணும். கருத்துகளின் வழியா மக்களை அரசியல்படுத்தி, அதன் வழியா வாக்குகளை வாங்கி, மக்களுக்கு ஒரு சமூக நீதி ஆட்சியை தரணுங்கிறது திமுக உள்ளிட்ட முற்போக்கு இயக்கங்களின் நோக்கம். ஆனா, நான் பிரஸ்ஸ சந்திக்க மாட்டேன். மக்கள் கிட்ட பேச மாட்டேங்கிறது சர்வாதிகாரியினுடைய அடையாளம். மோடி தான் பிரஸ்ஸ பார்த்தா ஓடி போவாரு. எந்த பிரஸ்ஸையும் சந்திச்சதில்ல. ரேடியோல உட்கார்ந்து மன் கி பாத்ல மட்டும் தான் பேசுவாரு. மக்கள் சந்திப்பை ஏன் நடத்துறோம்னு பிரஸ்ஸ சந்திச்சு இது வரைக்கும் பேசினாரா விஜய்? ஏர்போர்ட்ல வரீங்களே, ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வியை நீங்க அட்ரஸ் பண்ணீங்களா? பிரஸ்ஸ பார்த்தாலே மோடியை விட அதிக வேகத்துல ஓடுறீங்களே, எதனால? பிரஸ்ஸ சந்திக்க பயம். ஜனநாயகத்துல பத்திரிகையாளர்களையும் சந்திக்க மாட்டேன். மக்கள் கிட்ட கருத்துக்களை பேச மாட்டேன். தன்னுடைய ரசிகர்களை அரசியல் படுத்த மாட்டேன். ஆனா, திமுக என்னை எதிரியா கருதணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே, இது எப்படி சாத்தியப்படும்? உங்களை எப்படி நாங்க எதிரியா கருதுவோம்? உங்களை நாங்க ஜோக்கரா தான் கருதுவோம். நீங்க சினிமால ஒரு உச்ச நடிகர் அப்படின்னு நீங்களே உங்களை கிளைம் பண்ணிக்கிறீங்க. ஆனா, அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஜோக்கரா தான் எங்களுக்கு தெரியுறீங்க. விஜய் அவர்கள் அரசியலில் ஒரு ஜோக்கர். ஏன்னா, என்ன பேசுறீங்க, என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு உச்ச நட்சத்திரம் அவரே கிளைம் பண்ணிக்கிறாரு. ஆனா, அரசியல் களத்துல விஜய் ஒரு ஜோக்கர் தான். அந்த ஜோக்கர் தன்மைக்கான அடையாளம் தான் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்றது, ஸ்டேஜில் ஏறி நின்று அந்த இதில் ஏறி நின்று மக்கள்கிட்ட கருத்துகள் போய் சேருதா இல்லையான்ற ஒரு
சின்ன புரிதல் கூட இல்லாம பேப்பரை பார்த்து அப்படியே ஒப்பிக்கிறது. யாருக்கு ஒப்பிக்கிறீங்க? யாருக்கு பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? எதுவுமே புரிதல் இல்ல. அப்போ ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் உணர்ந்துக்க வேண்டிய தருணத்துல இருக்கிறோம். என்னன்னா, பாஜக, சங்கி, ஆர்எஸ்எஸ் கூட்டம் ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர வச்சு தமிழ்நாட்டு அரசியலினுடைய மனங்களில் எப்படியாவது மாற்றத்தை ஏற்படுத்திறலாம். இங்க திராவிட இயக்கங்களுடைய அரசியல வீழ்த்திறலாம்னு நெனப்பாங்க. ஆனா, தொடர்ந்து தோல்விய சந்திச்சுட்டு வந்த அவங்க, அடுத்த தோல்விய சந்திக்கிறதுக்கு அவங்க இறக்கி விட்டிருக்கக்கூடிய ஒரு குதிரை தான் விஜய். ஆனால் விஜயினுடைய அரசியல் தமிழ்நாட்டில் ஒருபோதும் எடுபடாது. ஏன்னா, விஜய் செய்றது அரசியலே இல்ல. நன்றி.